இன்றைக்கான லன்ச் என்னான்னு பார்ப்போமா. இன்றைக்கி வந்து புளியோதரையும் நான் வந்து கோயில் புளியோதரை வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து மீன், பாறை மீன் பொரிச்சிருக்கேன். மீன் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு வந்து லெமன் சோறு, புளிச்சோறு இதெல்லாம் வச்சா மீன் பொரித்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி அதையே வச்சாச்சு. இப்போ வந்து இந்த புளியோதரையை எப்படி கிண்டுனேன்னு பார்ப்போம். இது வந்து கோயில் புளியோதரை, கவனமாக கேட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நான் புளி எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு பொடி அரைச்சிக்கிறணும். அதுக்கு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு கடலைப்பருப்பு, அப்புறமா உளுந்து, வெள்ளை எள்ளு, வத்தல், அப்புறம் வந்து வெந்தயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சிம்மிலே வச்சு நல்லா மணம் வரணும். கருக விட்டுறாமல் நல்லா மணம் விடுறது வரையும் வறுத்துட்டு வேறு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுக்கரலாம். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெயில்தான் இன்றைக்கி கோயில் புளியோதரை பண்ணுறேன். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பும் நிலக்கடலைப்பருப்பும் போட்டுட்டு அப்புறமா 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, மஞ்சத்தூள், இப்போ ஊற வச்சுருந்த புளியையும் கரைச்சி அதில் ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து சாப்பாடை உப்பு போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிஞ்சு போதுங்கிற அளவில் வந்து அரைச்சி வச்ச பொடியை போட்டு நல்லா இப்படி கிரேவி மாதிரி திக்காக கலர்ஃபுல்லாக வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து சோறை வந்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி கோயில் புளியோதரை. நம்மளுக்கு வந்து கோயிலில் போய் வாங்க முடியலைன்னா வீட்டிலே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப